ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபைனல் ட்ரெய்லர் வந்துச்சு. மகாசி கூட பீட்டன் இருக்காரு. பீட்டன் ட்ரெய்லர் பாத்துட்டீங்களா? பார்த்தாச்சு. சூப்பரா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் டிராகன் யூடியூப் சேனல். இது உங்கள் ஃபேன்டாஸ்டிக் ஃபோர் ஃபைனல் ட்ரையல் ரிவ்யூ. இந்த வாட்டி சும்மா பாட்டே கிளப்பிட்டாங்க மார்வல். அடிக்கடி கம்பேக்னு பீட்டன் சொன்னாலும் இந்த வாட்டி ஒரு ரியல் கம்பேக் இருக்கும்னு நினைக்கிறேன். பீட்டன் ஏகப்பட்ட ட்ரெய்லர்ல ஸ்பாய்லர் பண்றாங்க. பீட்டன் அந்த சின்ன குழந்தையா இருக்கட்டும், கேரக்டர்ஸ் மென்ஷன் பண்றாங்க, எல்லாத்தையும் மென்ஷன் பண்றாங்க. பீட்டன் ஏகப்பட்ட ஃபைட் சீன்லாம் காமிக்கிறாங்க. இது எப்படி பீட்டன், பாசிட்டிவா நெகட்டிவா? இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவாக தான் போகுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்குமே ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. எப்படின்னா தேட்டருக்கு போய் படம் பார்க்க வேணாம்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாசிட்டிவ். ஏன்னா இவங்களே காமிச்சிருவாங்க பாதி படத்தை. என்ன மாதிரி ஒரு ஃபேனாக நல்லா ரசிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ ஆமா இங்கே பீட்டன், ஓரளவுக்கு பீட்டன் முக்காவாசி கதையை நம்ம கெஸ் பண்ணோம். பீட்டன் ஸ்டார்டிங்ல அந்த குழந்தை பிறக்கிறது, இங்களுக்கு பவர் வர்றது, இங்க செலிபிரிட்டியா சுத்துறது, அப்புறம் அந்த ஹெரால்டு வர்றது, அதெல்லாமே முக்காவாசி படம் போகும். லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் என்ன நடக்கும் மட்டும் தான் பீட்டன் நமக்கு தெரியல. மற்றபடி இந்த ட்ரெய்லர்ல எல்லா படமும் தெரிஞ்சிச்சு பீட்டன். இல்லை, எனக்கு என்னன்னா அந்த கெலக்டஸ் சின்னதாகி வருவார் தெரியுமா, அந்த சீக்வன்ஸ் மட்டும் தான் காட்டல. அதுக்கப்புறமா சஸ்பென்ஸ் என்னன்னா கடைசியாக அந்த தண்டர் போல்ட்ஸில் வந்து காட்டியிருப்பாங்கல்ல போஸ்ட் சீனில். ஸோ அந்த ராக்கெட்டில் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் வந்தது யாரு, இந்த ரெண்டு தான் சஸ்பென்ஸ். இதுதான் சஸ்பென்ஸு. மற்றபடி ஃபென்டாஸ்டிக் ஃபோரில் பார்க்கறதுக்குன்னு பெருசாக என்ன இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி இவங்க ட்ரெய்லர் கட் பண்ணுறாங்க. இல்லை இதை தாண்டி ஏதாவது புதுசாக உள்ள சொல்ல போகிறாங்களா, மேபி இருக்கலாம். ஏன்னா மார்வல் இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டீப்பான மூவிஸ் எடுக்கிறதுல ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஏகப்பட்ட ஃப்ரீ மைண்டடா ஜாலியா எடுக்காம ரொம்ப டீப் மீனிங் இருக்கிற மூவிஸ்லாம் நிறைய எடுப்பாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால இவங்க ட்ரெய்லரை காமிச்சதும் தாண்டி சில விஷுவல்ஸ் உள்ள வச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரியும் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேசுறாங்க. முக்கியமான ஃபோக்கஸே ஃபேமிலி தான் நினைக்கிறேன். இந்த கார் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, கார் பறக்குறது. as a Fast and Furious ஃபேனா நான் இதை ரொம்ப என்ஜாய் பண்றேன் பீட்டர். ஆமா, நீங்க சொன்னது கரெக்ட் தான். பட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேனா என்ஜாய் பண்றீங்கன்னா அதுல ஒரு சின்ன திருத்தம் வேணும். ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேமிலியா காமிக்ல இருந்தே பயங்கரமா ஒரு ஃபேமஸா இருக்குது காசி. அந்த ஃபேமிலி எமோஷன்ஸ் வந்து நல்லா வேல்யூ பண்ண ஒரு சூப்பர் ஹீரோ டீம் இவங்க தான். பட் நீங்க சொன்ன மாதிரி நானும் ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபேனா இப்போ இருக்கிறவங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் ஃபேமிலியும் நல்ல ஃபேமிலி. கார் இருக்கு, ஃபேமிலி இருக்கு, குழந்தை இருக்கு, இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நீங்க சொல்ற அதுக்கு தாண்டி பயங்கரமான வில்லன் வேணும் காசி. அந்த வில்லன் இந்த வாட்டி இருக்காரு. ஸோ நல்ல ஒரு படமா வர பயங்கரமா வாய்ப்பு இருக்கு. நான் எதிர்பார்க்குற மாதிரி இந்த திங்கியோட சீக்வன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேஷுவலா நல்லா தான் இருக்கு. ஹியூமன் டச் வழக்கம் போல அவரோட ரோல் பண்ணுவ ஒரு ஜாலியான ரோல் எல்லாமே ஓகே. பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸை எப்படி யூஸ் பண்ண போறாங்கன்றத நான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த குழந்தை, அப்புறம் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஜானி இருக்காரு. இல்ல அதான் சொன்னேன், ஹியூமன் டார்ச் அவர் கரெக்டா பண்ண, அவர் ரோல் நல்லா செட் ஆயிருக்கு. இந்த ஹியூமன் டார்ச்னா நிறைய பேருக்கு தெரியாதுல்ல பிரீத்தன், ஜானினா தெரியும்ல நிறைய பேருக்கு. கிறிஸ் எவான்ஸ் ஜானி நினைச்சுப்பாங்க. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கீங்க. அதே மாதிரி கிராபிக்ஸும் நல்லா தான் இருக்கு பிரீத்தன், நல்லா இருக்கு. விஷுவலா ட்ரெய்லர் கிராபிக்ஸ் நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது. மார்வல் சேஃபான பிளே தான் பண்ணியிருக்காங்கன்னு தோணுது. பெருசா ரிஸ்க் எல்லாம் எடுக்காம ஒரு எப்பவும் போல வழக்கமான ஒரு ஜாலியான படமா இருக்கும்னு தோணுது. சூப்பர்மேனுக்கு டஃப் கொடுக்குமான்னு தெரியல, அது படம் வந்தோடனே பார்க்கலாம். கண்டிப்பா டஃப் கொடுக்கும் காசி. ஏன்னு சொல்றேன்னா சூப்பர்மேனோட பிளேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஒரு ஹோப் கொடுப்பாங்க. நாங்க நல்லா பாருங்க ட்ரெய்லர்ல அதே ஒரு பிளேவை இங்கேயும் அவங்க ட்ரை பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த ஒரு ஹோப் தேவைப்படுது நம்மளுக்கு. வந்து மார்வல் எப்படி போகுது அப்படின்றத தாண்டி மூவிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிளானட்டை காப்பாற்றிட முடியுமா, நம்மளாம் சேஃப் ஆயிடுவோமான்ற ஹோப் தேவைப்படுது. ஃபென்டாஸ்டிக் ஃபோர் மேலே ஒரு ஹோப் வரணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் படத்துக்கும் இதுக்கும் சின்னதாக அந்த ஹோப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு காசி. அது படம் பார்த்தாதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதை ப்ளே பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து ஈவன் பெட்டராக வரதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னன்னா கேரக்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது. இன்னொன்று ஸ்டோரியும் கொஞ்சம் ரொம்ப காம்ப்ளிகேட் இல்லாத ஸ்டோரியா இது இருக்க போகுது. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸும் நிறைய பார்ப்பாங்க. ஸோ அதனால இது ஒரு மேபி ஒரு லிட்டில் பிட் நல்ல ஹிட் ஆகக்கூடிய படம் மூவியா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணும். எதிர்க்கிறது சூப்பர்மேன், சூப்பர் ஹீரோனாலே சூப்பர்மேன் தான். அதுதான் அவர் கூட போட்டி போட்டு பார்ப்போம். சூப்பர்மேன் அளவுக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எஸ்டாப்ளிஷ்டு கேரக்டர். ஸோ கரெக்டான ஒரு ஃபைட் தான் இது என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா கேப்டன் அமெரிக்கா
இல்ல கேப்டன் அமெரிக்கா விட ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வந்து ஒரு வெயிட்டேஜ் அதிகமான கேரக்டர் தான் காசி. பட் நம்ம எம்சியூ டைம்லைன் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுக்கு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் தெரியாம போயிடுச்சு, அவ்வளவுதான். சோ ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்றீங்க. இல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல படமா வர்றதுக்கு ஹைப்புமே இருக்கு எனக்கு. நம்ம இதை பார்க்குறோம், கண்டிப்பா தேட்டர்ல என்ஜாய் பண்ணி பார்க்க முடியும். ஃபர்தரா பார்த்தீங்கன்னா நீங்க மெயினானது நான் சொல்ல வர்றது, லாஸ்டா இவங்க எஸ்கேப் ஆகி வர போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் தண்டர் போல்ஸ்ல, அதுதான் இங்க மெயின். இப்போ நம்ம நிறைய தியரி போயிட்டு இருக்கு. ஒருவேளை டாக்டர் டூம் அந்த ஃபென்டாஸ்டிக் ஃபோரோட ஸ்பேஸ்ஷிப் எடுத்துட்டு வராரா, அதை பிராங்க்லின் ஜேஸை கடத்திட்டு வராரா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு கொஞ்சம். அது படம் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் பிரீத்தன். இல்ல கேலக்டஸை வந்து நம்ம யூனிவர்சிட்டி கூட்டு வந்துடுறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க, எனக்கு கண்டிப்பா இந்த பிளானட், இந்த பூமி, அவங்க இருக்கிற அந்த பிளானட் அழிய போது இவங்க 616 வரணும். ஸோ அது ஒரு கான்செப்ட், அது எந்த மாதிரி வர போறாங்க அப்படின்ட்டு. அந்த ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ், ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆல்டர்னேட்டிவ் யூனிவர்ஸ்ல இருந்து இந்த நியூஸ்ல வருது அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச்ல அமெரிக்கா சேர்ஸ் கூட்டு வந்துட்டாங்க. ஆனா இது வந்து கொஞ்சம் டீடைலான டீடைலா ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அந்த யூனிவர்ஸ் கொஞ்சம் டீடைலா காட்டுறாங்க. ஒரு மூவியே மார்வெல்ல வேற சூப்பர் ஹீரோஸ் இல்லாம ஒரு கதைக்களம், அதுவே ஒரு இன்ட்ரெஸ்டான ஸ்டோரி பிளாட்டா தான் இருக்கு. ரேண்டமா போயிட்டு இருக்கிற மார்வெல்ல சீக்ரெட் இன்வேஷனுக்கு, சீக்ரெட் வாஸ்க்கு தேவையான ஒரு மூவியா இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்டர்னேட்டிவ் டைம்லைன் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. சோ உங்களுக்கு அதை வச்சு பார்க்கும்போது இன்னமும் அந்த இன்கர்ஷன் ஈவெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதிகமாவே. ஆனா எனக்கு என்னன்னா கேலக்டஸ் ஒய் நம்ம மறுபடியும் கேலக்டஸ் ஏன் பாக்குறோன்ற ஒரு சின்ன இது இருக்கு எனக்கு. பெரிய ஒரு வில்லனை சாதாரணமா இந்த படங்களுக்கு அடிக்கடி யூஸ் பண்றாங்க. இவங்க டாக்டர் டூமுக்கு ஒரு ஹைப் கொடுத்துருக்கலாம், ஒரு சின்ன வில்லன் அனுப்பிச்சு டாக்டர் டூம் மூலியமா ஏன் சில்வர் சர்ஃபர் அதே கதை. ஸோ அதுதான் எனக்கு ஒரு சின்னதா ஃபீல் ஆகுது, நெகட்டிவ் மாதிரி. ஏன் அதே ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க, ஆல்ரெடி பார்த்துட்டோம் நம்ம இதை அப்படின்ற மாதிரி. டாக்டர் டூம் வந்து எப்படியும் சீக்ரெட் வார்ஸ்ல யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக வச்சிருக்காங்க. அப்போ அப்படி பார்த்தா கேலக்டர்ஸ் தான் கூட்டின்னு வரணும். ஏன்னா கொஞ்சம் முக்கியமான எல்லாருக்குமே தெரிஞ்ச இல்லை. ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னாலே மெயின் எல்லாம் இப்போ கேலக்டர்ஸ் தான். வேற யாரும் புதுசா போட்டா பாயிண்டே இருக்காது. இப்போ கேலக்டர்ஸ்னா ஒரு வேற படத்துல கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த படத்துல இந்த யூனிட்ஸ்ல இருந்து அந்த யூனிட்ஸ்க்கு கூட்டின்னு வந்தா அதுக்கு அப்படியே யூஸ் ஆவாரு, அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ வேற வில்லனை போட்டா அந்த வில்லனை போட்டு தள்ளுற மாதிரி இல்ல திருந்துற மாதிரி காமிச்சிட்டாங்கன்னா அந்த வில்லன் வந்து இப்போ சீக்ரெட் வார்ஸ்க்கு போற டைம் லைன்ல பெருசா யூஸ் ஆக மாட்டாரு. சும்மா வந்தாரு, இந்த படத்துக்காக யூஸ் பண்ணாரு, போனாரு, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கேலக்டர்ஸ்ன்றது ஒரு நல்ல சாய்ஸா தான் தெரியுது. ஓகே, ஏன்னா பயங்கரமான ஓவர் பவர்ட் அவரு. பட் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்ன்றவரு அதோட பவர் அதிகமான ஒரு கேரக்டர். காமிக்ல வந்து ஒமேகா லெவல் மியூட்டன்ட் சும்மா என்ன சொல்றது, ஒரு பாக்கெட் டைமென்ஷனை போர் அடிக்குதுன்னு ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணிட்டு உருவாக்கக்கூடியவர். ஸோ எப்படி அதை காட்ட போறாங்க. இன்னொன்னு இவங்களுக்கு ஒரு குழந்தை வரும், இன்னொரு பெண் குழந்தை வெலேரியா ரிச்சர்ட்ஸ். ஸோ அதெல்லாம் இருக்கா இல்ல எப்படின்னு தெரியல ஃபர்தரா. ஓகே பிரீத்தன், அதெல்லாம் தியேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு ஃபைனல் ட்ரெய்லர் ஓகே நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஹைப் இருக்கு, கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நீங்க எல்லாம் எப்படி இருக்கு ஃபீல் பண்றீங்கன்ட்டு. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கண்டென்ட் வேணும்னா அதை கூட சொல்லுங்க. ஒரு டோலர் வந்து நம்ம மொக்க ப்ரோ கமெண்ட்ஸ்ல போயிட்டு அட்டாக் ஆன் டைட்டன் வேணும்னு கேட்டு இருக்காரு. நம்ம கமெண்ட்ஸ்ல போட்டு விடுங்க, போட்டு விடுறோம். கண்டிப்பா நீங்க நம்ம கமெண்ட்ஸ்ல வாங்க, உங்களுக்கு என்ன வேணும் எங்ககிட்ட வாங்க, எங்ககிட்ட எல்லாம். அடுத்தது அனிமே இறக்குறோம், நீங்க எல்லாம் அனிமேக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா அனிமே இறக்குறோம். நீங்க கமெண்ட்டுக்கு எல்லாருமே இப்போ வந்து அட்டாக் ஆஃப் டைட்டன் அப்படி போடாங்கன்னா அட்டாக் ஆஃப் டைட்டன் ஒருத்தன் கேட்டிருக்காரா அங்க லைக்ஸ் நிறைய போடுங்க. ஸோ அது ஒரு அடையாளம் தான். என்ன காசி? ஆமா, நீங்க கேட்கிற அனிமே டைட்டில் போட்டு அதுக்கு லைக்ஸ் அதிகமா போட்டு விடுங்க. அப்போதான் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எது தேவைன்னு. இப்போ பொக்கு நோ பிகோ வேணும்னா அதை நீங்க எழுதிட்டு அதுக்கு நீங்க லைக்ஸ் போட்டீங்கன்னா நாங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ ஓகே பிரீதன், டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். தலைவர் அயன் ஹார்ட் சீரிஸ் ரிலீஸ் இருக்கு, நான் அதை பார்க்க போறேன். ஐயோ வந்துட்டாங்களா? இதை வேற பார்க்கணும் ஃபேன்ஸ், உங்களுக்காக பார்த்துட்டு வரேன். பாய்.